சுக்கிர பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். மிதுன ராசிக்கு செல்லுகின்ற சுக்கிர பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கிற தேவகுரு பிரகஸ்பதியை மீட் பண்ணுறார். சும்மா இல்லை சார், தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியாருமாக இணைந்து புதனுடைய வீட்டிலே அருள் பாலிக்க போகிறார்கள். புதன் ஒரு சுபக்கிரகம். புதன் ஒரு சுபக்கிரகத்தினுடைய வீட்டிலே சுக்கிர பகவானும் குரு பகவானுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள். இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் ஜாதகத்தில் இந்த பக்க குவாட்ரண்ட்ல யார் இருக்காரு? சனீஸ்வரன் இருக்கிறார். இந்த பக்க குவாட்ரண்ட்ல யார் இருக்கா? சுக்கிரனும் குருவுமாக இருக்கிறார்கள். இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையிலே இன்பங்களுக்கான சுகங்களுக்கான அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். ஜோதிடத்தில் கலத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். திருமணமாகுது ஒருத்தருக்குன்னா அதுக்கு சுக்கிரனுடைய அருள் கண்டிப்பாக வேணும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி, தம்பதிகள் சந்தோஷமா இருக்காங்கன்னா சுக்கிர பகவானுடைய அருள் என்பது கண்டிப்பாக தேவை. ஆக இந்த சுக்கிரன் காதல் மற்றும் இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, இன்பம்னு வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அது அத்தனைக்கு சுக்கிர பகவான் தான் அதிபதியாக இருக்கிற மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரமான காரு, வாசனை திரவியங்கள் போன்ற அத்தனை விஷயத்துக்கும் சுக்கிரன் தான் காரகத்துவமாக இருக்கார். இந்த சுக்கிரத்தை சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு என்னங்க சுக்கிர தசை அடிக்குது, அடி தூள் பண்ணுறீங்கலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த சுக்கிரன் என்றால் என்ன அப்படின்னா மகிழ்ச்சிக்கான கடவுளாக இருக்கிறார். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனுடைய அருளாசி தான் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது. அதை போலவே இசைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த சுக்கிரன் தான் அருளாசி தருகிறார். அவ்வகையிலே இந்த சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமண யோகங்களையும் வைபவங்களையும் பிள்ளை பிராப்தியும் உண்டாக்கப் போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் வருகிறார். ஏற்கனவே 9ஆம் இடத்துல பிரகஸ்பதி, தேவகுரு பிரகஸ்பதி இருக்கிறார். 3-8 குடையவர் 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சுக்கிரன் ஒன்றும் உங்களுக்கு 1000 தான் நல்லவனாக இருந்தாலும் அவரே தான் 1-8 குடையவராகவும் இருக்கிறார். 8 குடையவன் 9ஆம் வீட்டிற்கு செல்லுதல் அவ்வளவு நல்ல ஒரு நிகழ்வு என்பது கிடையாது. 8 குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி. 8 குடையவன் 9ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது 9ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்படும். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருங்கிற அந்த லாஜிக் இருந்தாலும் அவரும் உங்களுக்கு 3-6 கூடியவர் தான். இப்போ 3-6 கூடியவர் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதும் 8 கூடியவன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதும் ஒரு பிரச்சனை வரும். என்னவென்றால் இவர்கள் இருவருமாக சேர்ந்து அந்த 9 நாசம் பண்ணுறாங்க. அந்த 9 என்பது என்ன அப்படின்னா பித்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. 9ஆம் இடம் என்பது பித்ருஸ்தானம். பித்ருஸ்தானம்னா என்னென்னா அப்பா சம்பந்தப்பட்ட உறவுகள் இதெல்லாம். அந்த 9ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது அந்த 9 கெடுகிறது. 9 கெடுவதால் என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்துல அதிர்ஷ்டம் என்பது இல்லாமல் போகிறது. அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை நம்பிய தொழில்கள் என்று அழைக்கப்படுகிற, இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் பண்ணுறோம் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ், நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏற்படுத்துகின்ற ஒரு பிஸ்னஸ், அது எது பண்ணாலும் சினிமா படம் எடுக்கிறது, அதிர்ஷ்டத்தை இது ஓடனா உண்டு, ஓடலைன்னா இல்லை சார் நஷ்டம் தான் சார் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுற தொழில்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருத்தல் நலம். காரணம் 8 குடையவன் 9ஆம் வீட்டில் இருக்கிறான். 9ஆம் வீட்டில் ஏற்கனவே சுக்கிரனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறார். அப்போ குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்தது என்றாலுமே 8 குடையவன் 9ஆம் வீட்டில் இருப்பது ஆபத்து. 9ஆம் இடம் என்பது தூரதேசத்து பிரயாணம். இப்போ ஒரு ஆறுகளை தாண்டி செல்லும் பயணம். இப்போ கர்நாடகா போகிறீங்க, கேரளா போகிறீங்க, ஆந்திரா போகிறீங்க போன்ற பிரயாணங்கள் எல்லாம் இந்த 8 குடையவன் செய்வது தான். அந்த பிரயாணங்கள் செய்வதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். காரணம் என்னவென்றால் 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் தொடர் பிரயாணங்களால் அலைச்சல், உடல் உபாதைகள் போன்றவை ஏற்படுகிறது. தொடர் பிரயாணங்கள். இந்த தொடர் பிரயாணங்களை தவிர்த்து விட்டு ஒரு பிரயாணம் ரெஸ்ட், ஒரு பிரயாணம் ரெஸ்ட் அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. தொடர்ந்த பிரயாணங்களால் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் போன்றவை ஏற்படும். 1 குடையவனும் இந்த குருவோடு சேர்ந்திருக்கும் பொழுது கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுக்கு வயிறு, ஈரல், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாவதற்கான பெரும்பாலான வாய்ப்புகள், வழக்குகளில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு அனுகிரகம். 8 குடையவன் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது
உங்களுக்கு குரு பகவானுடைய அருளால் எட்டுக்குடைவன் கிளியர் ஆகிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எட்டுக்குடைவன் 9ஆம் வீட்டுக்கு போய் 9ஆம் இடம் கெட்டு போச்சு, தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் 9ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் சுக்கிரனோடு சேருவதால் சுக்கிரன் பியூரிஃபை ஆகிறார். எப்படி பியூரிஃபை ஆகிறார்? சுக்கிர பகவான் எட்டுக்குடைவர் என்பதால் எட்டுக்குடைவருடைய வழக்குகள் எல்லாம் சரியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நாளாக வழக்கு சார், என்னன்னே தெரில, பழைய கம்பெனிலேருந்து செட்டில்மெண்ட் வரல, அதுக்காக கேஸ் போட்டிருந்தேன், அந்த கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹியரிங் வருது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது. எட்டுக்குடையவன் அப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றது. சில பேர் டைவர்ஸ் மாதிரி பண்ணியிருப்பீங்க, மறுமணத்திற்கான முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. எட்டுக்குடையவன் 9ஆம் இடத்துக்குடைய சுக்கிரனோடு சேருவதால் ஸ்கின் இஷ்யூஸ் என்பெல்லாம் சரியாகும். கர்ப்பப்பை, அதே மாதிரி இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கு போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த உடல் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே உடனே சரியாகி விடுகிறது. ஏன்னா சுக்கிர பகவானோடு சேர்ந்த குரு என்பதால். சுக்கிரன் பொதுவாகவே உங்களுக்கு மங்களகாரகன். சுக்கிரன் அப்படின்னாலே உங்களுக்கு செல்வ வளத்திற்கு அதிபதி என்பதால் பணம் உங்களுக்கு அதிகமாக பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டத்தை நம்பி வராது. ஆனால் செய்யும் தொழிலால் உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். செய்யும் தொழில் உங்களுக்கு கேரண்டீடு ஜாபாக கிடைக்கிறது. சார், எனக்கு ஒரு நிரந்தரம் இல்லாத வேலையாக இருந்தது, இப்போ அந்த தொழில் நிரந்தரத்துவம் பெறுகிறது, அதனால் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. டெம்பரவரியாக தான் சார் இருக்கேன், பெரும்பாலும் எடுத்ததெல்லாம் ஒரு ட்ரெயினியாகவே தான் என் பொழப்பு ஓடுது, எனக்கு ஒரு பர்மனெண்ட் ஜாப் என்பது கிடைக்கவில்லை என்பது. சில பேருக்கு ஆயுள் ரீதியான ஆபத்துகளும் பயங்களும் இருக்கும். எனக்கு என்னன்னே தெரில சார், டாக்டருக்கெல்லாம் கை வச்சுட்டாங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. நண்பர்களே, ஒரு காகம் இருந்தது, அந்த காகமும் ஒரு கூடு கட்டி இருந்தது. ஒரு காகம், அந்த கூடுகளில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வயசான ஒருத்தர் இருந்தாராம். அவங்க வீட்டில் தான் இந்த காகம் கூடு கட்டி இருக்கிறது. இந்த வயதானவர் என்ன சொன்னாராம், நாளை நமது சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு இந்த கூட்டை பிச்சு வெளியே போட்டுடணும்னு சொன்னாராம். அப்போ அந்த காகம் அதை பற்றி அலட்டிக்கவே இல்லையா. ஆனால் அந்த காகத்தோட குஞ்சுகள் எல்லாம் ரொம்ப பயந்து தான், ஐயோ இப்படி போச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, கூடை இழந்துருவோமே என்று பயந்துதான். ஆனால் அந்த காகம் கண்டுக்கவே இல்லையா. அடுத்த நாள் அந்த காகம் என்ன சொன்னிச்சா, நாளைக்கு அந்த வயதானவர் என்ன சொன்னாராம், நேற்று மிஸ் ஆயிடுச்சு, சொந்தக்காரன் யாருமே வரல, இன்றைக்கி நம்ம நண்பர்களெல்லாம் கூப்பிட்ருக்கேன், அவங்கெல்லாம் வருவாங்க, வந்தப்புறம் நம்ம இந்த கூட்டெல்லாம் பிச்சு எறிஞ்சிருவோம் என்று சொன்னாராம். ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி நண்பர்களும் வரவில்லை. அப்பயும் அந்த காகம் வருத்தப்படவே இல்லை, ஏன்னா நண்பர்கள் வரமாட்டாங்கன்னு அதுக்கு தெரியும். 3வது தினம் அந்த வீட்டு வயோதிகர் என்ன பண்ணுறாருன்னா, வெறுப்பாகி என்ன பண்ணுறாரு, இன்றைய தினம் யார் வந்தால் என்ன வராட்டி என்ன, நானே மேலே ஏறி அந்த கூட்டை பிச்சு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று ஒரு முடிவு செய்தாராம். அப்போ தான் அந்த காகம் பயந்ததாம். அப்போது இந்த குஞ்சுகள்லாம் கேட்டு தான், நேற்றும் முன்தினமும் அவங்க சொந்தக்காரங்க அவங்களுடைய நண்பர்கள்லாம் வரேன்னு சொன்னாங்க, அவங்கெல்லாம் இளவட்ட பசங்க, அவங்கள பார்த்து நீ பயப்படலை, ஆனால் இவர் வயோதிகர், இவர் பிச்சு போடுவார்னு சொல்கிறத பார்த்து பயப்படுறியான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த காகம் சொல்லியது தான் ரிமார்க்கபிள் ஆன்சர். அதுக்கு அந்த காகம் சொல்லியதாம், இது வரைக்கும் அவர் சொந்தக்காரங்களையும் நண்பரையும் நம்பினாங்க, இன்றைக்கி தான் அவர் தன்னை நம்பியிருக்காரு, என்றைக்கு அவன் தன்னை நம்பிட்டானோ இனிமேல் அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று சொன்னார்களாம். உலகிலேயே ஒரு விஷயத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் முயற்சி செய்யும் ஒருவனை உலகின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாதுன்னு விவேகானந்தர் சொல்கிறார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேகம் வரும். எட்டுக்குடையவன் உங்களுக்கு குருவோடு சேரும் பொழுது இதை நான் ஜெயிச்சு காட்டியே தீர்வேன் எனும் ஒரு வெறி வரும். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை அடைவீர்கள். அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள், உங்கள் உழைப்பை நம்புங்கள்.